பைத்தன்ல லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட்னா என்னன்னா சர்டன் டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கொயர் பிரேசஸ்ல என்க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் சில வந்து நீங்க அரேஸ்ல டேட்டா ஸ்டோர் பண்ணுவீங்க அதே மாதிரி தான். ஆனா சில ஒரு டிராபேக் என்னன்னா அரேஸ்ல வந்து சேம் டைப் ஆஃப் டேட்டாஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டேட்டாவும் இன்டீஜரா இருந்தா ஒரு அரேல ஸ்டோர் பண்ணலாம், எல்ஸ் ஃப்ளோட்டா இருந்தா ஒரு அரேல ஸ்டோர் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆனா பைத்தன் லிஸ்ட்ல வந்து நம்ம ஒரு இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் எல்லாமே ஒரே லிஸ்ட்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அதோட சின்டெக்ஸ் இது. லிஸ்ட் நேம், ஒரு லிஸ்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும், ஸ்கொயர் பிரேஸ்க்குள்ள என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பெட்ஸ்ன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், அதுக்குள்ள கேட், டாக், பேரட் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் டேட்டான்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள இந்த மாதிரி கொஞ்சம் எலமெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நான் பிரிண்ட் ஆஃப் அந்த லிஸ்ட் நேம் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த லிஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா இல்ல ஜூம் பண்ணணுமா? ஓகே மேம், சிலவதான். இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் நேம்னு கொடுத்தா அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிடும். ஸோ இது வந்து நான் அந்த லிஸ்ட்டை ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள வச்சிருக்கிறேன். ஸோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் ஒன்று பிரிண்ட் பண்ணணும், அதாவது 1 by 1 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்றேன். ஃபார் எக்ஸ் இன் டேட்டா கோலன் வச்சுக்கணும். இங்க எக்ஸ்ங்கிறது ஐட்ரேட்டிங் வேரியபிள். பிரிண்ட் எக்ஸ் இப்படி கொடுத்தேன்னா இந்த எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அந்த டேட்டாங்கிற லிஸ்ட்ல இருக்கிற 10 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல நமக்கு 10 பிரிண்ட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு செகண்ட் ஐட்ரேஷன்ல 23 பிரிண்ட் ஆகும் அந்த மாதிரி. ஸோ இதோட எக்ஸிகியூஷன் நீங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டை நான் 1 by 1 இப்படி பிரிண்ட் பண்ணிட்டேன். ஃபார் லூப் பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம், இருந்தாலும் சொல்றேன். ஃபார் எக்ஸ்ங்கிறது ஒரு ஐட்ரேட்டிங் வேரியபிள், அதை நீங்க என்னன்னாலும் வச்சுக்கலாம். இன் அந்த லிஸ்ட் நேம், அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸா நம்ம ஆக்சஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்ல ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல 23ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அது வந்து இஃப் நேத்து படிச்சிருப்பீங்க, இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இஃப் வச்சு ஒரு எலமெண்ட் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இஃப் 23 இன் டேட்டா இப்படி கொடுக்கணும். இஃப் கொடுத்து அது என்ன எலமெண்ட்டோ அது கொடுத்து, இன் கொடுத்து அந்த லிஸ்ட் நேம் கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு பிரிண்ட் எஸ் இந்த மாதிரி கொடுத்துடலாம். இல்லாட்டினா எனக்கு நோடு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் 1 by 1 பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் 23ங்கிற எலமெண்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும், இல்லாட்டினா எனக்கு நோடு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸிகியூஷன் இந்த மாதிரி இருக்கும். 23 அந்த லிஸ்ட்ல இருக்கு, ஸோ எனக்கு எஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. இஃப் சப்போஸ் நான் அதுல இல்லாத எலமெண்ட் ஏதாவது கொடுத்துருந்தேன்னா எனக்கு நோடு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் இண்டெக்ஸிங் பத்தி பார்க்கலாம். லிஸ்ட்ல வந்து அரேஸ் மாதிரி தான், இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்ல டேட்டாங்கிற லிஸ்ட்ல வந்து என்கிட்ட 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்பனா அதோட இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட இண்டெக்ஸ் 0, அடுத்த எலிமெண்ட் 1, அடுத்த எலிமெண்ட்க்கு 2, அடுத்த எலிமெண்ட்க்கு 3. ஸோ இப்போ வந்து இந்த லிஸ்ட் இண்டெக்ஸை வச்சு ஒரு எலிமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். மேம் ஹலோ மேம் சொல்லுங்க மேம். இப்போ வந்து நம்ம இஃப் இதெல்லாம் கண்டிஷன் பண்றோம்ல மேம், அதுக்கு வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க 2 ஸ்பேஸ் விடணும் அப்படின்னாங்க. ஆமா நான் விட்டுருந்தேன்ல. விட்டுருந்தீங்க மேம். அதே மாதிரி ஃபாருக்கு நம்ம கொடுக்கணும்ல மேம்?
ஃபாருக்கும் அதே மாதிரி தான். ஃபார் அப்ப இப்போ நான் கொடுக்காம இருந்தா அது வராதா மேம்? அவங்களுக்கு நான் கொடுக்காம காட்டுறேன். டேட்டா இப்போ இந்த ஸ்பேஸ் இல்லாம நான் கொடுக்குறேன். நான் டைப் பண்ணும்போது இங்க ரெட் கலர்ல இருந்துச்சா, அப்ப அதுல ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு என்ன காட்டுதுன்னு பாருங்க. எரர் இண்டென்டேஷன் எரர் அப்படின்னு காட்டுது. இண்டென்டேஷன் எரர்னா ஸ்பேசிங் எரர். நம்ம வந்து ப்ராப்பரா ஸ்பேசிங் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு டேப் கொடுக்கலாம், இல்லாட்டி 2 ஸ்பேசஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தா எனக்கு கிளியரா புரியுது மேம். அடுத்து வந்து இண்டெக்ஸ் வச்சு இந்த எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்றது எப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த லிஸ்ட் டேட்டாங்கிற லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் டேட்டா ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதாவது நான் சொன்னதுதான், இண்டெக்ஸிங் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4 எலிமெண்ட்ஸ் இருக்கிறனால 0ல இருந்து 3 வரை இருக்கும். டேட்டா ஆஃப் 0ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிரிண்ட் ஆகும், 1 கொடுத்தா செகண்ட் எலிமெண்ட், 2 கொடுத்தா தேர்ட் எலிமெண்ட், 4 கொடுத்தா ஃபோர்த் எலிமெண்ட், 4 கொடுத்தா தேர்ட் எலிமெண்ட், சாரி 1 கொடுத்தா செகண்ட் எலிமெண்ட், 2 கொடுத்தா தேர்டு, 3 கொடுத்தா ஃபோர்த் எலிமெண்ட் வரும். இங்க வந்து இந்த லிஸ்ட்ல மொத்தமே 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. இதே நான் வந்து 5ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும், லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்ட்டு. 4ம் நம்மளால கொடுக்க முடியாது, 0ல இருந்து 3 வரை தான் கொடுக்க முடியும். 4 கொடுத்தாலும் உங்களுக்கு இது எரர் தான் த்ரோ பண்ணும், லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுல ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்னு ஒன்று உண்டு. அது என்னன்னா லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் டேட்டா. இப்போ அந்த லிஸ்டோட லாஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு தெரியணும்னா லிஸ்ட் பிரிண்ட் அந்த லிஸ்ட் நேம் போட்டுட்டு, இப்போ என்னோட லிஸ்ட் நேம் வந்து டேட்டா, அதனால நான் டேட்டா ஆஃப் போட்டிருக்கேன். -1 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 67 பிரிண்ட் ஆகும். அந்த லிஸ்டோட லாஸ்ட் எலிமெண்ட் ரிவர்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண. -2 கொடுத்தேன்னா 45 பிரிண்ட் ஆகும், -3னா 23, -4னா 10. இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணனா 0ல இருந்து அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரிவர்ஸ்ல இருந்துன்னா -1ல இருந்து நம்ம போட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இப்ப இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் சேஞ்ச் பண்றேன். நான் 45ங்கிற எலிமெண்ட்டை 55 சேஞ்ச் பண்றேன். அதுக்கு என்ன பண்ணனா, அதுவும் இண்டெக்ஸிங் வச்சே பண்ணலாம். டேட்டா ஆஃப் 45 ஓட இண்டெக்ஸ் என்னது 2. ஸோ டேட்டா ஆஃப் 2 ஈக்குவல்ஸ் 55 இப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 45ங்கிற எலிமெண்ட் வந்து எனக்கு 55 ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிஸ்ட்ல 10, 23, 45, 67 இருக்கு. அடுத்து நான் 45ங்கிற எலிமெண்ட்டை 55 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து அது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இதே நான் லாஸ்ட் எலிமெண்ட் 67 வந்து நான் 55 சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா டேட்டா ஆஃப் -1 கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து லிஸ்ட்ல ஸ்லைசிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா ஒரு லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல இப்போ நான் வந்து ஒவ்வொரு எலிமெண்டா ஆக்சஸ் பண்ண, ஒரு எலிமெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டினேன் அந்த மாதிரி. இதே ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இப்போ இதுல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு இந்த லிஸ்ட்ல. இதுல இருந்து நான் வந்து ஒரு 3 எலிமெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி அந்த 3 எந்த எலிமெண்ட்ஸ் எனக்கு வேணுமோ அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ நான் இன்னொரு எல்லுன்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். அதுல வந்து இந்த ஸ்லைஸ் பண்ண எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறேன். ஸோ டேட்டா ஆஃப் அது எப்படி ஸ்லைஸ் பண்ணணும்னா, ஒரு லிஸ்ட் நேம் எல்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நேம் வைக்கிறேன். அதுக்குள்ள என் பழைய லிஸ்ட் நேம் டேட்டா ஆஃப் இந்த ஸ்கொயர் பிரேசஸ் போட்டுட்டு எனக்கு வந்து இப்போ 10ல இருந்து 45, 10, 23, 45 இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் கொடுக்கணும். 0ல இருந்து கோலன் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் 2ன்னு கொடுத்தேன்னா 0வும் 1ம் மட்டும்தான் எனக்கு வரும். அதாவது 10ம் 23யும் வரும். அதாவது இந்த கோலனுக்கு அப்புறம் கொடுக்கறது வந்து அந்த நம்பர் +1 கொடுக்கணும்.
அந்த லாஸ்ட் நம்பர் வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். இப்போ நான் 0:2ன்னு கொடுத்து எல்ல வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டினேன்னா எனக்கு 10ம் 23 மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. நமக்கு வந்து 45 வேணும் அப்படின்னா 0:3 இப்படி கொடுத்தா அந்த 3 எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த கோலனுக்கு அப்புறம் கொடுக்கறது வந்து உனக்கு எந்த நம்பர் வேணுமோ அதோட 1+1 அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் நம்பர் வந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஸோ இங்க வந்து நீங்க 0 கொடுக்காம கொடுத்தாலும் டிஃபால்ட்டா அது 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். லைக் இப்போ நான் வெறும் :3ன்னு கொடுத்துருக்கேன், அப்பவும் எனக்கு வந்து 10, 23, 45 தான் வரும். இல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து எண்ட் வரை பிரிண்ட் பண்ணணும். அதாவது 10 உங்களுக்கு வேணாம், 23, 45, 67 பிரிண்ட் பண்ணணும்னா 1: இப்படி எம்டியா கொடுத்தா 1: டிஃபால்ட்டா எண்டிங்ல என்ன இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ 23, 45, 67 பிரிண்ட் ஆயிடுச்சு. 45 மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 45 2:3 அப்படின்னா உங்களுக்கு 45 மட்டும் வரும். அதாவது 45ஓட இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ 45 மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும். ஸோ அப்போ 2+1 கொடுத்தா எனக்கு அதான் 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 45 மட்டும் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் ஸ்லைசிங் லிஸ்ட்ல. ஸோ அடுத்து என்ன பண்றோம் இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஸ்லைசிங் ஸ்டார்டிங்ல இருந்தா இல்ல மேம், இந்த எக்ஸாம்பிள் மட்டும் திருப்பி. இந்த எக்ஸாம்பிள் மட்டுமா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்லைசிங் எதுக்காக நம்ம போறோம்னா ஒரு லிஸ்ட்ல கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் எலிமெண்ட்ஸை எடுத்து இன்னொரு புது லிஸ்ட் ஃபார்ம் பண்றதுக்காக ஸ்லைசிங் குள்ள போறோம். ஸோ வந்து நான் இப்போ எலிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அந்த லிஸ்ட்ல டேட்டால இருக்கிற கொஞ்சம் எலிமெண்ட்டை போட போறேன். ஸோ அந்த டேட்டாங்கிற நேம், அந்த லிஸ்டோட நேம் டேட்டா. ஸோ டேட்டா ஸ்கொயர் பிரேசஸ் கொடுத்துக்கிட்டு நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க வர பிரிண்ட் ஆகணுங்கிறத இந்த கோலனுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ கோலன் இப்போ வந்து இந்த இதுல வந்து நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, இப்போ வந்து நான் பிரிண்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா டேட்டா ஆஃப் கோலன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்பனா அது வந்து டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணா எனக்கு என்டையர் லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. கோலன்னு கொடுத்தா டிஃபால்ட்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர. ஸோ இப்போ வந்து நான் கோலனுக்கு அப்புறம் 3ன்னு கொடுக்குறேன். அப்பனா ஸ்டார்டிங்ல இருந்து செகண்ட் எலிமெண்ட் வர பிரிண்ட் ஆகும். 0, 1, 2 3 எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்து இதே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து லிஸ்டோட என்டையர் லிஸ்ட பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 1: அப்படின்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் டிஃபால்ட்டா எது இருக்கோ அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். 23, 45, 67 இந்த மாதிரி. இப்போ இதுல நான் இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல போடுறேன். மேம் சொல்லுங்க மேம். எங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகே. 5 மார்க்ல இந்த மாதிரி மாடல்லாம் கேட்டிருந்தாங்க. கோலன் போட்டுருக்கீங்களா மேம்? எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் டு டேட்டா அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்து 2 கோலன் போட்டிருந்தாங்க மேம். அது சொல்றேன். அது இப்போ வந்து இப்போ இதுல நான் வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 1ல இருந்து அதை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்பனா எனக்கு 23ல இருந்து டிஃபால்ட்டா எது வரைக்கும் இருக்கும் அது வரை பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு 23, 45, 67 இந்த 3 மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா 1ல இருந்து 4 வரை கொடுத்தேன்னா எனக்கு இந்த 3 எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகும். இது வந்து எந்த ஆர்டர்ல பிரிண்ட் ஆகுது? 23க்கு அடுத்து 45, 45க்கு அடுத்து 67, அதாவது அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த செகண்டரி அதுக்கப்புறம் ரெண்டாவதாக கொடுக்குற கோலனுக்கு அப்புறம் டிஃபால்ட்டா 1 இருக்கிறதா, அதனாலதான் அடுத்தடுத்து வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் 1 கொடுத்து பிரிண்ட் பண்ணா 23, 45, 67 பிரிண்ட் ஆகுது. இதே இதுல நான் வந்து 2 கொடுக்குறேன். 23, 67 1 எலிமெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுவோம்.
இதான் இப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 இன்க்ரிமெண்ட் பண்றோம். இந்த இந்த லைனோட மீனிங் என்னன்னா 1ல இருந்து டிஃபால்ட்டா எண்ட் வரை பிரிண்ட் பண்ணணும், 2 இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 23, 67, 46 அப்படி பிரிண்ட் ஆகும். புரிஞ்சிச்சா? புரியுது. புரியுது மேம், புரியுது. ஸோ அடுத்து வந்து இதான் லிஸ்ட் ஸ்லைசிங். அடுத்து வந்து லிஸ்டோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஸோ இந்த டேட்டாங்கிற லிஸ்டோட லென்த் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ பிரிண்ட் லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து லென் ஆஃப்னு கொடுத்து இந்த லிஸ்ட் நேம் கொடுக்கணும். டேட்டா அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டேட்டாவோட லென்த் வந்து நமக்கு வந்துடும். இங்க 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேவா? இதுக்கு அடுத்து 2 லிஸ்ட மர்ஜ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்றேன். ஹலோ ஹலோ, உங்க மைக்க கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? அடுத்து வந்து 2 லிஸ்ட மர்ஜ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் வந்து எலமெண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அதுல வந்து சும்மா கொஞ்சம் டேட்டா சொல்லிக்கிறேன். லைக் ஸோ இப்போ வந்து இந்த 2 லிஸ்டையும் நான் மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். டேட்டா பிளஸ் எலமெண்ட் இப்படி ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணா 2 லிஸ்டும் ஜாயிண்ட் ஆகி சிங்கிள் லிஸ்ட்ல வந்து டேட்டான்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், எலமெண்ட்னு இன்னொரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 லிஸ்டையும் மர்ஜ் பண்றதுக்கு ஜஸ்ட் நான் அடிஷன் தான் யூஸ் பண்றேன். இப்போ இந்த 2 லிஸ்டும் மர்ஜ் ஆயிடுச்சு. லைக் மர்ஜ்னா ஃபர்ஸ்ட் லிஸ்டோட எண்டிங்ல இந்த செகண்ட் லிஸ்ட் எல்லாம் அப்படி ஆகும். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்ல அப்பெண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா இப்போ இந்த டேட்டாங்கிற லிஸ்ட்ல நான் வந்து கொஞ்சம் எலமெண்ட்ஸ் அப்பெண்ட் பண்றேன். அது எப்படின்னா டேட்டா டாட் அந்த லிஸ்ட் நேம் போட்டுட்டு டேட்டா டாட் அப்பெண்ட் ஆஃப் டேட்டா. இந்த மாதிரி நீங்க அந்த லிஸ்ட்ல வந்து அப்பெண்ட் பண்ணிக்கலாம். சாரி, ஒவ்வொரு ஆர்குமெண்டா அப்பெண்ட் பண்ணணும். டேட்டா டாட் அப்பெண்ட் வந்து ஒரு ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ணும். அதனால ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா நான் வந்து அப்பெண்ட் பண்ணுவேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாங்கிற லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்பெண்ட் யூஸ் பண்ணனா எண்டிங்ல தான் எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து அப்பெண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாங்கிற லிஸ்ட் பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் அப்பெண்ட் பண்ண எல்லாம் எண்டிங்ல அந்த லிஸ்டோட எண்டிங்ல அப்பெண்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து லிஸ்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றதை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து அப்பெண்ட் பண்றதுக்கு அப்பெண்ட் யூஸ் பண்ண மாதிரி லிஸ்ட் நேம் டாட் அப்பெண்ட் யூஸ் பண்ணோம். அதே தான் லிஸ்ட் நேம் டாட் ரிமூவ் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து 45ங்கிற எலிமெண்ட்டை இந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றேன். ஸோ டேட்டா டாட் ரிமூவ் ஆஃப் 45 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணேன்னா 45 எனக்கு பிரிண்ட் ஆகாது, ரிமூவ் ஆயிருக்கும். ரிமூவ் யூஸ் பண்ணியும் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணலாம். டெலிட் யூஸ் பண்ணியும் நம்மளால எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ண முடியும். டெலிட் யூஸ் பண்ணி என்ன பண்றேன்னா டெல் டேட்டா ஆஃப் அந்த இண்டெக்ஸ் சொல்றேன். 10 ரிமூவ் பண்றேன்னா டெல் டேட்டா ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன். 10 வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. நான் டேட்டா ஆஃப் -2 கொடுத்தேன்னா செகண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் 87 வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? அடுத்து வந்து கிளியர். என்டையர் லிஸ்ட்டை வந்து நான் கிளியர் பண்றேன். ஜஸ்ட் கிளியர் data dot clear function யூஸ் பண்ணுறேன். லிஸ்ட் நேம் டாட்
கிளியர் இப்படி போட்டா என்டையர் லிஸ்ட்டும் எனக்கு கிளியர் ஆகும். லிஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து கிளியர் ஆயிருக்கு. இன்னும் அந்த லிஸ்ட் டெலீட் ஆகல, லிஸ்ட் அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை நான் டெலீட் பண்றதுக்கு டெல் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த லிஸ்ட் வந்து டெலீட் ஆயிடும். நேம் டேட்டா இஸ் நாட் டிஃபைன்ட் வந்துருச்சு. ஏன்னா டேட்டான்ட்டு ஒரு லிஸ்டே இல்லை, நான் வந்து அதை டெலீட் பண்ணிட்டேன்ல. ஸோ வந்து அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு மெமரியில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் லிஸ்ட் கான்செப்ட். மேம் ஆ மேம் அப்பன்ட்டு வந்து அந்த லிஸ்ட்ல கடைசியா ஜாயின் பண்ணுவோம் மேம். ஆ அப்ப எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மேம்? எக்ஸ்டெண்டா? ஆ லிஸ்ட்ல எக்ஸ்டெண்ட் சொல்றீங்களா? இல்ல நாங்க 12th படிக்கும்போது எக்ஸ்டெண்ட்ற ஒரு ஃபங்க்ஷனும் அதுல இருந்தது, அதனால கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பன்ற ஃபங்க்ஷன் இருந்தது, எக்ஸ்டெண்ட்ற ஃபங்க்ஷனும் இருந்தது புக்ல. அப்பன்ங்கிற ஃபங்க்ஷன் ஆக்சுவலா நாங்க 12th படிக்கும்போது எப்படி புக்ல எப்படி படிச்சோம்னா அப்பன்ல வந்து ஒண்ணா அப்பன் பண்ணுவோம்ல. ஆமா. ஓ எக்ஸ்டெண்ட் கொடுத்தா மொத்தமா அந்த மாதிரி புரியுது. எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்ல மொத்தமா எல்லா எலிமெண்ட்ஸையும் எக்ஸ்டெண்ட் அப்பன் பண்ணலாம், அந்த லிஸ்ட்ல அப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. அடுத்து வந்து அடுத்த டாபிக் வந்து டியூபிள். டியூபிளும் வந்து லிஸ்ட் மாதிரி தான், ஆனா டியூபிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. லிஸ்ட்ல வந்து அந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டு லிஸ்ட்டுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணணும் சின்டெக்ஸ்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் டியூபிளுக்கு ஒரு நேம் இருக்கும். எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டு அங்க வந்து ஸ்கொயர் பிரேசஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இங்க வந்து பேரந்திசிஸ் யூஸ் பண்றோம். ஸோ அதே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டியூபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு டியூபிள் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டியூபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் மாதிரியே தான் இந்த டியூபிளை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் பிரிண்ட் ஆஃப் டியூபிளோட நேம் கொடுத்தா பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி லென் கண்டுபிடிக்கலாம், லென் ஆஃப் டியூபிள் நேம் உங்களுக்கு அந்த டியூபிளோட லென் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா பிரிண்ட் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபார் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாவும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் யூஸ் பண்ணி அந்த ஒரு இந்த டியூபிள்ல அந்த எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். இது இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் லிஸ்ட்ல எப்படி இருக்கோ அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் டியூபிளுக்கும் உண்டு. ஆனா டியூபிள்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னா இப்போ நம்ம கடைசியா லிஸ்ட்ல என்ன பண்ணோம், எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம், அப்பெண்ட் பண்ணோம், மாடிஃபை பண்ணோம். இது எதுவுமே இந்த டியூபிள்ல வந்து பாசிபிள் கிடையாது. டியூபிள்ல நம்மளால ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது, அப்பெண்ட் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. டியூபிள் வந்து ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபிக்ஸட், அதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் லிஸ்ட்ல கொடுத்த மாதிரியே இங்க கொடுக்குறேன். டேட்டா டாட் append of த்ரீன்னு ஒரு நம்பரை இதில் அப்பெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும், டியூபிள் ஆப்ஜெக்ட் ஹஸ் நோ அட்ரிபியூட் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டியூபிள்ல நம்மளால அப்பெண்ட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது, எலிமெண்ட்ஸை மாடிஃபையும் பண்ண முடியாது. ஆனா டியூபிள்ல வந்து நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணலாம். அது என்னன்னா அந்த என்டையர் டியூபிளை டெலிட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ நான் வந்து டெல் டேட்டா அப்படின்னு கொடுத்தேன்னா என்டையர் டியூபிளும் டெலிட் ஆயிடுச்சு. அதனால டேட்டா இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ டியூபிள் வந்து இவ்வளோதான். அடுத்து வந்து செட்ஸ்னா என்னன்னா ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. செட்டோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டியூபிள் மாதிரி தான்.
லிஸ்ட்ல வந்து ஸ்கொயர் பிரேஸ் யூஸ் பண்ணோம், டியூப்பிள்ல பேரந்திசிஸ், இங்க செட்ஸ்ல வந்து கர்லி பிரேஸ் யூஸ் பண்றோம். ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் கர்லி பிரேஸால என்க்ளோஸ் பண்ணிட்டு அந்த செட்டுக்கு ஒரு நேம் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ செட்ஸ்ல வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் நான் சொன்னேன். அது என்னன்னா, இப்போ நான் வந்து 10, 20, 25, 30, 10 இந்த மாதிரி இங்க நான் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா மெமரியில அது ஸ்டோர் ஆகும்போது இதே ஆர்டர்ல ஸ்டோர் ஆகும்னு சொல்ல முடியாது. செட்ஸ் லிஸ்ட் டியூப்பிள்ல வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோமோ அதே மாதிரி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். செட்ஸ்ல வந்து ரேண்டம் ஆர்டர், அதுவா ஒரு ஆர்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் எலமெண்ட்ஸை. அதே மாதிரி இங்க வந்து நான் 2 தடவை 10 கொடுத்துருக்கேன். ஸ்டோர் பண்ணும்போது இது என்ன பண்ணணும்னா ஒரு 10 தான் அக்செப்ட் பண்ணிக்கும், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணாது. ஸோ செட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த டேட்டா வந்து ஒரு செட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த செட்டை பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் எப்படி வந்து இந்த செட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 10 0th எலிமெண்ட் வந்து 10, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 23, செகண்ட் 4 ஃபாலோட் பை 5, 67 இந்த மாதிரி நான் செட்டை வந்து பண்ணியிருக்கேன். ஆனா நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, அதுவா ஒரு ரேண்டம் ஆர்டர்ல வந்து அந்த செட்டை வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. செட்ஸ் வந்து அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் சொன்னதுக்காக தான் அதுவே ஒரு ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ நான் இதுல வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஆட் பண்றேன். டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்னா ஜஸ்ட் ரிப்பீட்டிஷன் தான். பாத்தீங்கன்னா இப்போ நான் செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது வந்து செட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் செட்குள்ள கொஞ்சம் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஆட் பண்றேன். நான் பிரிண்ட் பண்ணா ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒன்ஸ் தான் இருக்கும். டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து அது ஸ்டோர் பண்ணாது. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம ரன் பண்ணும்போது அது ஒவ்வொரு ஆர்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். செட்ஸோட ஃபீச்சர் வந்து அதான், அது வந்து ரேண்டமா அதுவா ஸ்டோர் பண்ணிக்கும் எலமெண்ட்ஸ் எல்லாம். கான்செப்ட் எப்படின்னா, இது வந்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி, பைத்தான்ல டிக்ஷனரினா நம்ம நார்மல் டிக்ஷனரி யூஸ் பண்ற மாதிரி தான். ஒரு வேர்ட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு போய் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் பண்ணிருப்போம் டிக்ஷனரியில எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஒரு கீ தெரிஞ்சிச்சுன்னா அதோட வேல்யூவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டிக்ஷனரியில வந்து ஒரு வேர்டுக்கு மீனிங் பார்க்கலாம், ஆனா வைஸ் வர்சா நம்மளால பண்ண முடியாது. ஒரு மீனிங் வச்சு அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் கீயை வச்சுதான் நம்மளால வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும். வேல்யூ வச்சு கீ வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இல்ல ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் அதுக்கு ஒரு டிக்ஷனரிக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ்ல கீ வேல்யூ பேர்ஸ் எல்லாத்தையும் இப்போ டிக்ஷனரி எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். ஏஜ் வந்து 24.
இப்போ இந்த டிக்ஷனரியை நான் பிரிண்ட் பண்றேன். எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸா நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். லைக் இந்த டிக்ஷனரியில என்ன கொடுத்துருக்கனோ அது. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த எம்ப்ளாயில இருக்கிற நேம் மட்டும் வேணும். அந்த எம்ப்ளாயி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணல எம்ப்ளாயி டாட் கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். கெட் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த எம்ப்ளாயியோட நேம் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம ஏஜ் கொடுத்தா அந்த எம்ப்ளாயியோட ஏஜ் மட்டும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து கெட் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து என்ன சொன்னா கீஸ் வச்சுதான் நம்மளால வேல்யூஸ் அக்சஸ் பண்ண முடியும். வேல்யூஸ் வச்சு கீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இப்போ வந்து நம்ம லிஸ்ட் டியூப்பிள்ல பார்த்த மாதிரி இஃப் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட் வந்து இந்த டிக்ஷனரியில இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி பண்றேன்னா கீயை வச்சுதான் அக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ வந்து இஃப் அந்த கீ மட்டும் நான் இங்க கொடுக்கணும். இஃப் நேம் இன் எம்ப்ளாயி, நேம்ங்கிற கீ வந்து எம்ப்ளாயில இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிரிண்ட் எஸ் இப்படி கொடுக்குறேன். நேம்ங்கிற கீ வந்து எம்ப்ளாயில இருக்கு. ஸோ வந்து எனக்கு எஸ்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து கீஸை வச்சு அதோட வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இஃப் எனக்கு ஃபார் யூஸ் பண்ணி இப்போ லிஸ்ட் டியூப்பிள்ல வந்து நம்ம ஃபார் யூஸ் பண்ணி அதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸா பிரிண்ட் பண்ணோம். இங்க வந்து ஃபார் யூஸ் பண்ணி அந்த கீஸை வச்சு அதுல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் சி இப்போ iterating வேரியபிள் சின்னு வச்சிருக்கேன். ஃபார் சி இன் எம்ப்ளாயி பிரிண்ட் சி அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து நேம் ஏஜ்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள் சி வந்து கீ எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல நேம்ங்கிற கீயை மட்டும் எடுக்கும். ஸோ நேம்ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஐட்ரேஷன்ல அது வந்து ஏஜ் எடுக்கும். ஸோ ஏஜ்ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள் அந்த கீயோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும். அந்த நேம்ல என்ன இருக்கு அந்த ஏஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ஆஃப் அந்த டிக்ஷனரி நேம் எம்ப்ளாயி ஆஃப் சி அந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள் இப்படி கொடுத்தா திவ்யா 24 அந்த கீக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எனக்கு மேம் சீனானே மேம் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன்ல ஒரு ஐட்ரேட்டிங் வேரியபிள் அவ்வளவுதான். இப்போ அது லூப்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஃபார் இஸ் ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஃபார் போட்டுட்டு ஒரு ஐட்ரேட்டிங் வேரியபிள் ஒன்று எடுத்துக்கணும். அதாவது ஒரு டம்மி வேரியபிள் மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். அந்த டம்மி வேரியபிள் வந்து இன் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இன் அந்த டிக்ஷனரி நேம்ல போய் ஒவ்வொரு டைமும் அது அந்த ஒவ்வொரு எலமெண்டா ஆக்சஸ் பண்ணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல அந்த எக்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸ் இன் எம்ப்ளாயி, எம்ப்ளாயில இருக்கிற எக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம்ல அது நேமுங்கிறத எடுக்கும். ஸோ பிரிண்ட் எம்ப்ளாயி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அந்த நேமோட வேல்யூ திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். புரியுதா? அடுத்த ஐட்ரேஷன்ல அந்த எக்ஸ் வந்து ஏஜ் எடுக்கும். ஸோ அந்த ஏஜோட வேல்யூ என்னது 24. அதனால எனக்கு அந்த 24 பிரிண்ட் பண்ணும். நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம்ல ஃபார் எக்ஸின் அந்த லிஸ்ட் நேம் கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ்னு கொடுத்தா ஒவ்வொரு டைமும் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா இருக்கிற எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுச்சுல. ஹலோ மேம் எஸ் மேம் மேம் இது வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுமா மேம்? உங்களுக்கு வந்து கீஸ் மட்டும் வேணும்னா டிக்ட் டாட் கீ அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்து டாட் கீஸ் ஆஃப் கொடுக்கலாம். இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் காட்டினால ஸோ இந்த மாதிரி ஓகே மேம் இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு கீஸ் மட்டும் கிடைக்கும். இல்ல நீங்க வந்து டிக்ஷனரி நேம் டாட் கீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ
பண்றேன். For X in employee dot keys of print X இப்படி கொடுத்தாலும் நமக்கு கீஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணும். இதே இதுல நான் வந்து வேல்யூஸ் கொடுக்குறேன். வேல்யூஸ்னு கொடுத்தா எனக்கு அதுல இருக்கிற வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிடும். இப்போ வந்து நமக்கு வேல்யூவும் வேணும் கீயும் வேணும் அப்படின்னா 2 ஐட்ரேட்டிங் வேரியபிள் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி டாட் கீஸ் வேல்யூஸ் கொடுத்ததுக்கு பதிலாக இதை மொத்தமா சேர்த்து ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் கமா ஒய் ஃபார் எக்ஸ் கமா ஒய் இன் எம்ப்ளாயி டாட் ஐட்டம்ஸ் பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய் இப்படி கொடுத்தா நேம் திவ்யா ஏஜ் 24 அந்த மாதிரி கீயும் வரும் வேல்யூவும் வரும். புரியுதா? ஓகே மேம், புரியுது மேம். ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயிங்கிற டிக்ஷனரியில லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ல பண்ண மாதிரி மாடிஃபை பண்ணலாம், எலிமெண்ட் ஆட் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம், டிக்ஷனரியை டெலிட்டும் பண்ணலாம். ஸோ அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நேமை வந்து திவ்யாவோட ஏஜை வந்து நான் இப்போ 30 அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறேன். அது எப்படி கொடுக்கணும்னா அந்த டிக்ஷனரியோட நேம் அந்த கீ என்னன்னு கொடுக்கணும். ஏஜ் ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள அந்த கீ வந்து ஏஜ். ஸோ ஏஜ் கொடுக்குறேன் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் அந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணா ஏஜ் வந்து எனக்கு 13 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டிக்ஷனரியிலையும் லிஸ்ட்ல பண்ண மாதிரி நம்மளால எலமெண்ட்ஸை மாடிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ இதே லிஸ்ட்ல நான் வந்து இன்னொரு கீ வேல்யூ பேர் வந்து ஆட் பண்றேன். திவ்யாவோட சிட்டி ஆட் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயி ஆஃப் சிட்டி ஈக்குவல்ஸ் என்ன இப்படின்னு நான் ஆட் பண்றேன்னா எனக்கு அதுவும் ஆட் ஆயிடும். நான் ஏஜை வந்து மாடிஃபை பண்றதுக்கு அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்து ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள அந்த கீ என்னன்னு சொல்லிட்டு அந்த கீல எனக்கு என்ன வேல்யூ ரிப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு 13 கொடுத்தேன். ஸோ ஏஜ் 13 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இதுல நான் இன்னொரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்றேன். அந்த கீ வந்து எனக்கு சிட்டி, அதோட வேல்யூ வந்து சென்னை இப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணா எனக்கு அதுவும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து டிக்ஷனரியை டெலிட் பண்றேன். லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ல பண்ண மாதிரி டெல் எம்ப்ளாயி இப்படி கொடுங்க. என்டையர் டிக்ஷனரியும் எனக்கு டெலிட் ஆயிடுச்சு. எம்ப்ளாயி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்துச்சு. இதே நான் வந்து எம்ப்ளாயி டாட் கிளியர் ஆஃப் யூஸ் பண்ணா அந்த டிக்ஷனரியில இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் டெலிட் ஆகும். அந்த டிக்ஷனரி கம்ப்ளீட்டா டெலிட் ஆகாது. இந்த கர்லி பிரேசஸ் உங்களுக்கு இருக்குல்ல லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ல இருந்த மாதிரி டெல் யூஸ் பண்ணா கம்ப்ளீட்டா எம்ப்ளாயின்ற இது இருந்துகிட்டே இருக்குமா மேம்? எம்ப்ளாயிங்கிற அந்த டிக்ஷனரி இருந்துகிட்டே இருக்குமா மேம்? இப்படி எம்ப்ளாயி டாட் கிளியர் ஆஃப்னு கொடுத்தேன்னா அந்த டிக்ஷனரியில இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் கிளியர் ஆகும். இந்த ஸ்கொயர் பிரேசஸ் இருக்கிற எம்ப்ளாயி நான் கிரியேட் பண்ண டிக்ஷனரி எனக்கு அப்படியே தான் இருக்கு. அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் எனக்கு டெலிட் ஆயிடுச்சு. இதே டெல் கொடுத்தா கம்ப்ளீட்டா அந்த எம்ப்ளாயிங்கிறது டெலிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கிளியர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்க எலமெண்ட்ஸ் தானே எனக்கு டெலிட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இதுல வேற ஏதாவது ஆட் பண்றேன். எம்ப்ளாயி ஆஃப் salary அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்படி நான் கொடுக்குறேன்னா நான் முதல்ல கிரியேட் பண்ண டிக்ஷனரி எனக்கு டெலிட் ஆயிடுச்சு. அதாவது கிளியர் ஆயிடுச்சு. அதுல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா அந்த டிக்ஷனரி இன்னும் டெலிட் ஆகல. அதனால தான் நான் திரும்ப எம்ப்ளாயி ஆஃப் அப்படின்னு போடும்போது அது அந்த டிக்ஷனரிக்குள்ள salary 50,000ங்கிறது அப்பெண்ட் ஆயிடுச்சு. புரியுதா? ஓகே ஓகே. இதே டெல் யூஸ் பண்ணி நான் டெல் எம்ப்ளாயின்னு கொடுத்திருந்தா என்டையர் டிக்ஷனரியும் எனக்கு வந்து டெலிட் ஆயிடும். ஓகே மேம்.
எம்ப்ளாயி இஸ் நாட் டிஃபைன் என்டையர் டிக்ஷனரியும் எனக்கு வந்து டெலிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லூப்ஸ் பார்க்கலாம். லூப்ஸ்குள்ள நம்ம எதுக்காக போறோம் அப்படின்னா, ஒரு சர்டன் ஒர்க்கை நமக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம லூப்ஸ் கான்செப்ட்குள்ள போகணும். ஸோ அதை வந்து ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் நீ வந்து இந்த வேலையை பண்ணணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நீ அந்த ஒர்க் பண்றதை ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த மாதிரி கேஸ்ல தான் நம்ம லூப்ஸ்குள்ள போறோம். பைத்தன் லூப்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஃபார், இன்னொன்று வைல். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இவ்வளோ நேரம் லிஸ்ட், டியூபிள், டிக்ஷனரி எல்லாமே ஆக்சஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அதோட சின்டெக்ஸ் என்னன்னா இதான் ஃபார் ஐட்ரேட்டிங் வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணணும். இட் மே பி எக்ஸ் ஆர் லிஸ்ட்னு வைக்கக்கூடாது. நம்ம வந்து நேம் அந்த மாதிரி எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம். ஐட்ரேட்டிங் வேரியபிள் ஒன்று வச்சுட்டு இன் லிஸ்ட் வைக்கணுமா? ஹலோ, ஐட்ரேட்டிங் வேரியபிள் வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறதானே வைக்கணும். நான் அப்படி வைக்கலையே. ஐட்ரேட்டிங் வேரியபிள்ங்கிறது சும்மா நம்ம கிரியேட் பண்ற ஒரு டம்மி வேரியபிள். லைக் நம்ம டெம்ப்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ நான் ஃபார் டெம்ப் இன் லிஸ்ட் 1 அப்படின்னு நான் எடுத்தேன்னா லிஸ்ட் 1ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டா ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த டெம்ப் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல போகும்போது அந்த டெம்புக்கு பதிலா 10 அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தா 10 பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி ஐட்ரேட்டிங் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் அந்த லிஸ்ட்டை போய் ஆக்சஸ் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் வரும். புரியுதா? புரியுது. ஐட்ரேட்டிங் வேரியபிள் சும்மா ஒரு டம்மி வேரியபிள். நம்ம சிலலாம் டெம்பரரி வேரியபிள் டெம்ப்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸா வந்து அதுல ஸ்டோர் ஆகும். ஐட்ரேட்டிங் வேரியபிள் இன் லிஸ்ட் நேம், லிஸ்ட் டியூபிள் ஆர் டிக்ஷனரி அதோட நேமை கொடுத்துட்டு கீழே வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்னா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ ஃபார் லூப் பார்க்கலாம். வந்து ஃபார் எக்ஸ் இன் 5 வீக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸ் இன் 5 வீக் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். ஐ மீன் அந்த ஐட்ரேட்டிங் உனக்கு அந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள் என்னவோ அதை பிரிண்ட் பண்ணணும். அப்பதான் அது ஒவ்வொரு ஐட்ரேஷன்ல என்ன வேல்யூ எடுக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா அந்த எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல பி எடுத்திருக்கும். ஸோ பி பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ஐட்ரேஷன்ல ஒய் இருக்கும். ஸோ ஒய் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸ் இன் 5 வீக் பிரிண்ட் எக்ஸ். அந்த 5 வீக்குங்கிற வேர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் அதான் எக்ஸ். இதே இது நான் லிஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லியிருந்த மாதிரி இப்போ எல்னு ஒரு லிஸ்ட் இருக்குன்னா ஃபார் எக்ஸ் இன் எல் பிரிண்ட் எக்ஸ் இப்படி நான் கொடுத்தேன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 12 வரும். ஸோ 12 பிரிண்ட் பண்ணும். அடுத்த ஐட்ரேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 23 வரும். ஸோ 23 பிரிண்ட். அடுத்து 45 இந்த மாதிரி. எக்ஸுங்கிறது ஜஸ்ட் டம்மி வேரியபிள். அதுல வந்து அந்த லிஸ்டோட ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆக்சஸ் ஆகிற வேல்யூஸ் வந்து அதுல ரீப்ளேஸ் ஆகும். அதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச். லிஸ்ட்ல ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதே ஃபார் லூப்ல நம்ம இவ்வளவு நேரம் லிஸ்ட் அந்த ஃபார் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ், டியூபிள்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ், டிக்ஷனரியில இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபார் ஐட்ரேட்டிங் வேரியபிள் இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்தா ஃபார் ஐட்ரேட்டிங் வேரியபிள் ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துட்டு அந்த ரேஞ்சுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரேஞ்ச் டிஃபைன் பண்ணுவேன். டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிரிண்ட் பண்ணணுமா, என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதில் வந்து கொடுக்குறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். மேம் ஃபார் எக்ஸின் சொல்லுங்க. ஒயிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். ஃபார்க்கு அப்புறம் ஒயில் பண்ணுறேன். ஓகே மேம். ஃபார் எக்ஸின் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸின் ரேஞ்ச் ஆஃப் 10 பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்கேன். டிஃபால்ட்டாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி
9 வரைக்கும் எடுக்கும் 10 எலமெண்ட்ஸ் 0 to 9 வரைக்கும். print x னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஃபார் x in range of 10 முதல்ல 0 பிரிண்ட் ஆகும், அப்படி அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து ரேஞ்ச் ஆஃப் n அந்த மாதிரி எவ்வளவு எலமெண்ட்ஸ் வேணுமோ 0ல இருந்து டிஃபால்ட்டா எப்பவுமே 0ல இருந்து இது வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இப்போ வந்து எனக்கு 10ல இருந்து 20 வேணும், 10ல இருந்து 20 வரை எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா ஃபார் x in range of 10,21 போடணும். நான் ஸ்லைசிங்ல சொல்லி கொடுத்தேன் +1 10,21 போட்டாதான் எனக்கு 10ல இருந்து 20 வரை பிரிண்ட் ஆகும். 10,20 நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து 10ல இருந்து 19 வரை தான் பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்லைசிங் கான்செப்ட்ல பார்த்த மாதிரி இது வந்து இதுலயே 3 செக்ஷன் இருக்கு. டிஃபால்ட்டா இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ வந்து அடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட் விட்டு பிரிண்ட் ஆகுது. இதே நான் இங்க வந்து (2)னு கொடுத்தேன்னா 10, 12, 14 வரும். 3ன்னு கொடுத்தா every third element அந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி பண்றது. அடுத்து while பார்க்கலாம். while loop-ஓட சின்டாக்ஸ் வந்து இதுதான். whileன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஃபார் மாதிரியே தான் while-ம். while loop வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் வந்து while ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் வாங்கிக்கிறேன். நம்பர் ஈக்குவல்ஸ் int of input. ஓகே, இப்போ while number greater than or equal to 5 colon வச்சு சரி while சொல்லிட்டு கண்டிஷனுக்கு பதிலா நான் ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷன்ல வந்து நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். நம்பர் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா நான் சொல்ற ஒர்க்கை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அது என்ன ஒர்க்னா பிரிண்ட் நம்பர் கிரேட்டர் தான் 5 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நம்பரை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ என்னை நம்பர் வந்து என்னை என்ட்ரு பண்ண சொல்றது நான் 10ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 10ன்னு சொல்லிட்டு இன்ஃபைனைட் லூப் பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. 10 வந்து இன்ஃபைனைட் டைம்ஸ் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன கொடுக்குறேன், நம்பர் ஈக்குவல் டு நம்பர் -1 இந்த மாதிரி சொல்றேன். இப்போ நான் 10ன்னு என்டர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்பர் வாங்குவோம் என்கிட்ட 10 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன் கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூ தான், அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பிரிண்ட் நம்பர். ஸோ 10 வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் -1. ஸோ 10 - 1 9 ஆயிரும். நம்பருக்கு பதிலாக 9 ரீப்ளேஸ் ஆயிரும். அப்புறம் திரும்ப while-குள்ள போகும். 9 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ 9 பிரிண்ட் பண்ணும். அடுத்து திரும்ப நம்பர் -1 8 ஆயிரும். 8 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ 8 பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி 5 வரை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ திரும்ப 5க்கு அடுத்து என்ன வரும், நம்பர் -1 4ன்னு வரும். 4 வந்து நாட் கிரேட் லெஸ் தென் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ லூப்பை விட்டு டெர்மினேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இதுல வந்து இன்னொன்று இருக்கு, பிரேக் அண்ட் கண்டினியூன்னு சொல்லிட்டு. பிரேக்குக்கு சின்டெக்ஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் பிரேக் அவ்வளோதான். அதே மாதிரி கண்டினியூக்கும் சின்டெக்ஸ் வந்து கண்டினியூ. ஸோ இதை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்பர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5 பிரிண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்பர் ஈக்குவல் நம்பர் -1 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இங்கே கண்டினியூன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த லூப்பை க்ளோஸ் லூப் முடிஞ்சிருச்சு எனக்கு. நான் இன்டென்டேஷன் பேக் வந்துட்டேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிரிண்ட் பண்றேன். இப்போ வந்து அதே இதுதான் இங்க வந்து அதே ஒர்க் தான் இது வந்து இங்க பாக்குது. என்னன்னா சாரி ஒரு செகண்ட்,
இப்போ வந்து while number greater than or equal to 5 10 வந்து greater than or equal to 5 தான். ஸோ 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி நம்பர் -1 9 ஆயிடுச்சு. கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கண்டினியூங்கிற வேர்டை பார்த்ததும் அது என்ன பண்ணுன்னா திரும்ப வந்து இந்த லூப் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு போயிடும். ஸோ கண்டினியூ பார்த்ததும் திரும்ப வந்து ஒயிலுக்கே போயிடும். நம்பர் கிரேட்டர் தான் or equal to 5 என்னன்னு பார்ப்போம். ஸோ 9 வந்து greater than or equal to 5 பிரிண்ட் நம்பர். ஸோ 9 பிரிண்ட் பண்ணும். இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். கண்டினியூங்கிற வேர்டு பார்த்துச்சுன்னா அந்த லூப் வந்து அந்த வேர்ட் வந்ததுமே திரும்ப திரும்ப அந்த லூப் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு தான் போகும். ஸோ கண்டினியூக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சொல்லுங்க. சி ப்ரோக்ராம்ல டூ வைல் லூப் மாதிரியா? டூ வந்து ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் தானே கண்டிஷன் செக் பண்ணும். இது எப்படி அப்புறம்? இது வந்து கண்டிஷன் ஃபர்ஸ்டே செக் பண்ணிடும். வைல் சீல வைல் உண்டுல கண்டிஷன் செக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அதேதான் இங்கேயும் கண்டிஷன் செக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. கண்டினியூ ஜஸ்ட் அந்த வேர்டை பார்த்ததும் இது என்ன பண்ணா திரும்ப பிகினிங் ஆஃப் தி லூப் ஒயிலுக்கே போயிடும். புரியுதா? இந்த இடத்துல இப்ப கண்டினியூ அப்படின்னு சொன்ன பாத்துருச்சு. அப்ப டக்குன்னு ஒயிலுக்கே போயிடும். ஸோ ஒயில் என்னது திரும்ப கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். இப்படிதான் அந்த லூப்புக்குள்ளே தான் அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டினியூக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது. இது அந்த லூப்ல இருக்கிற இப்ப நான் அந்த லூப்புக்கு வெளியில ஏதாவது பிரிண்ட் இப்போ 5 வீக்னு பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆயிடுச்சு. புரியுதா? கண்டினியூ பார்த்தா திரும்ப அந்த லூப்போட பிகினிங்க்கு போயிடும். அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வர. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டினியூக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. அந்த லூப்பை விட்டே வெளியில வந்துடும். அந்த இன்டென்டேஷன் கரெக்ட் பாருங்க, உங்களுக்கு புரியும். வயலுக்கு கீழே நான் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். வயல் லூப்புக்கு கீழே என்கிட்ட 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. கண்டினியூ பார்த்ததும் அது வந்து கண்டினியூஸா அந்த லூப் ரன் பண்ணிட்டே தான் இருக்கும். கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வர. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் லூப் பிரேக் பண்ணிட்டு வெளில வந்துடும். பிரிண்ட் 5 வீக்னு இருக்கிறனால 5 வீக் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே வந்து நான் இங்க பிரேக் கொடுத்துருந்தேன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை ஒன் டைம் 10 வாங்குது. 10 வந்து greater than or equal to 5. ஸோ 10ங்கிறத பிரிண்ட் பண்ணுது. நம்பர் equal to நம்பர் -1 நம்பர் 9 ஆயிடுச்சு. பிரேக் அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடுது. வெளியில வந்துட்டு 5 வீக்குங்கிறத பிரிண்ட் பண்ணுது. இதே கண்டினியூ வந்து என்ன பண்ணுச்சு, அந்த லூப் கண்டினியூங்கிற வேர்ட் வந்ததும் திரும்ப அந்த லூப்புக்கு போயிட்டு அந்த லூப்பை அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். பிரேக் வந்து அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி வெளியில வந்துடும். புரியுதா? புரியுது மேம். அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா மேம்? ஒன் டைம் அந்த சின்டெக்ஸ்லாம் காட்டுங்க மேம். பிபிடி நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன் மேம். அதே மாதிரி இப்ப நம்ம இப்போ ஒரு லூப்பை திருப்பி ரன் பெரிய லூப்பா இருக்குது மேம். இப்ப பிரிண்ட் பண்ற லூப் வந்து பெருசா இருக்குது. அதை வந்து திருப்பி ரன் பண்ணா அது எப்படி பண்றது? நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் இப்போ சில வந்துட்டு ப்ரெஸ் 1 2 இது அந்த மாதிரி கொடுப்போம்ல டூ வைல் லூப்ல. இப்போ டூ வைல் லூப்ல வந்து பிரிண்ட் 3 to exit என்டர் 3 to exit நான் 3 பிரஸ் பண்ணோனே எக்ஸிட் ஆகும் மேம் அந்த லூப்பை விட்டு. ஓகே, இப்போ அது மாதிரி இதுல எப்படி கேக்குறீங்க? கண்டினியூஸா அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த லூப் வந்து எனக்கு கண்டினியூஸா எக்ஸிக்யூட்டே ஆயிட்டே இருக்கும். நீ வந்து உங்களுக்கு எப்ப அதை ஸ்டாப் பண்ணணுமோ அங்க வந்து நீங்க பிரேக் கொடுத்துக்கலாம். பிரேக் கொடுத்தா இப்போ இல்லாட்டி இந்த இடத்துல நான் எக்ஸிட் கொடுக்குறேன்னு வைங்களேன், எக்ஸிட்டும் கொடுக்கலாம். எக்ஸிட் ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா 10 மட்டும்தான் வரும். நான் ஒரு நம்பர் கேக்குது, நான் 10ன்னு பிரிண்ட் டைப் பண்றேன். ஸோ 10 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, எக்ஸிட் ஆயிடுச்சு. அந்த லூப்பை விட்டு கீழே இருக்கிற எதுவுமே பிரிண்ட் ஆகாது. புரியுதா? பிரேக் கண்டினியூ மாதிரி எக்ஸிட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேம் சொல்லுங்க மேம். இப்போ வந்து நம்ம ஒயில் பண்ணிருக்கீங்களா மேம்? நம்ம வந்து 10 நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம். அதான் மேம். இப்போ வந்து நம்பர் ஈக்குவல் டு நம்பர் -1ங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குது. ஃபர்ஸ்ட் செக் பண்ணலையே. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் greater than or equal to 5 தான் செக் பண்ணுங்க. அதான் மேம். அது கீழ வர நான் சொல்றேன்.
ஆமா அதுக்கப்புறம் அது ஓகே அதுக்கப்புறம் கண்டினியூ வருதுல மேம். ஆமா அது கண்டினியூ வந்ததுக்கு அப்புறம் பிரிண்ட் எக்ஸிக்யூட்டட்னு இருக்குல்ல மேம். ஆமா அது வந்து எப்படி மேம், அதாவது கீழே இருக்க பைன்றது நமக்கு பிரிண்ட் ஆகுது, எக்ஸிக்யூட்டர்ன்றது அததான் நான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு செகண்ட், இப்போ நான் இங்க கண்டினியூன்னு கொடுக்குறேன்னா ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போம். 10 greater than or equal to 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ 10 பிரிண்ட் ஆகுது. அப்புறம் 9 வரும். ஸோ கண்டினியூன்னு பார்த்ததும் திரும்ப அந்த ஒயிலோட பிளேஸ் கண்டினியூன்னு பார்த்தது திரும்ப அந்த ஒயிலோட பிளேஸ்க்கே போயிடும். ஓகேவா? இப்போ 9 greater than or equal to 5 ஆன்னு பார்க்குது ட்ரூ. ஸோ 9 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 8 ஆகும் இந்த இடத்துல. அப்புறம் திரும்ப கண்டினியூன்னு பார்த்தது திரும்ப இங்க வந்துடும். அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிட்டே கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து 4 வந்ததுக்கு அப்புறம் அந்த கண்டினியூ பார்த்துட்டு இது இங்க போகும். ஸோ என்ன ஆகும்னா அங்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த என்டையர் லூப்பை விட்டு வெளியில வந்துடும். பிரிண்ட் எக்ஸிக்யூட்டட்ங்கிறத நான் இந்த இன்டென்டேஷன் பாருங்க உங்களுக்கு தெரியும் கரெக்டா. இது எல்லாமே இந்த ஒயிலுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரிண்ட் பைவிக்குங்கிறது நான் ஒயில லூப்பை விட்டு வெளியில கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த லூப்பை விட்டே வெளியில வந்து எனக்கு பைவிக்குங்கிறது பிரிண்ட் ஆகும். புரியுதா? புரியுது மேம், புரியுது மேம். இதே நான் பிரேக் கொடுத்திருந்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் ஆயிரும். பிரேக் கொடுத்தா ஃபர்ஸ்ட் டைம் 10 greater than or equal to 5 வரும். 10 பிரிண்ட் பண்ணும். 10 பிரிண்ட் பண்ணிட்டு அப்பவே அந்த லூப் பிரேக் ஆயிடுச்சு. அதனால எக்ஸிக்யூட்டட்ங்கிறது பிரேக்னா அந்த லூப்பே பிரேக் ஆயிட்டு வெளியில வந்துடும். ஸோ 5 வீக் தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. புரியுதா? இதே எக்ஸிட் கொடுத்தா கீழே இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்மே எக்ஸிக்யூட் ஆகாது. பிரேக் கொடுத்தா அந்த லூப்ல பிரேக்குக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனா எக்ஸிட் கொடுத்தா எக்ஸிட்க்கு கீழே அந்த லூப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்டோ லூப்புக்கு வெளியில கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே என்டையரா எக்ஸிட் ஆயிடும். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் மேம்? சொல்லுங்க. இப்போ பிராக்கெட்ஸ் யூஸ் பண்றதாங்க மேம். இப்போ லிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி பிராக்கெட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் பிராக்கெட்ஸ் மாத்தி போட்டோம்னா கோட் ரன் ஆகுது. ஹலோ கேக்குதா? எஸ் மேம். பிராக்கெட்ஸ் மாத்தி போட்டோம்னா சொல்லுங்க. பிராக்கெட்ஸ் இப்ப மாத்தி போட்டோம்னா கோட் ரன் ஆகாதா? லைக் இப்போ வந்து நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாரந்தசிஸ் பிரேஸ் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு டியூபிள் தான் கிரியேட் ஆயிருக்கும், லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்காது. புரியுதா? ஸோ டியூபிள் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ லிஸ்ட்டுக்கும் டியூபிளுக்கும் ஃபீச்சர்ஸ் எதெல்லாம் சேமா இருக்கும், எதெல்லாம் டியூபிள்ல பாசிபிள் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் அங்க நடக்கும் நீங்க பிரேசஸ் மாத்தி போட்டா. ஓகேங்க. Any other doubts? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம், எதுவும் டவுட் இல்லை. இந்த பிபிடி வந்து நான் கைசலா குரூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். இந்த சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்க இத வர்க் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 2 to 4 செஷன்ல கூட கேட்கலாம்.
மேம் சொல்லுங்க. ஸ்லைட்ஸ்லாம் இதில் போடுங்களா மேம் குரூப்ல? ஸ்லைட் நேத்து போட்டிருந்தோம்ல. ஆமாம் மேம். பிபிடி போட்டிருந்தோம், அதே மாதிரி இன்னைக்கும் பிபிடி அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே மேம். செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாமா? இன்னைக்கு எந்த பிராக்டிஸ் மாதிரி இன்னும் கொடுக்கலையாக்கா? என்ன பிராக்டிஸ்? சொல்லி கொடுக்கணும் பிராக்டிஸ் பண்ற மாதிரி. ஹலோ ஹலோ. ஓகே ஸோ ப்ராக்டிஸ் வந்து ஆக்சுவலாக அந்த கோட் கட்டான்னு எடுத்து சொன்னோம்ல, கோட் கட்டால ப்ராப்ளம்ஸ், அந்த கோட் கட்டால சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? கோட் கட்டால 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். அடுத்து பிரீமியம் வாங்க சொல்றாங்க. இல்ல 3 ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையே கேட்காது. அந்த அப்டேட் பிகினர் என்ன பண்ணுங்க? பிரீமியம் மெம்பர்ஷிப் வேணும்னு கேக்குது ப்ரோ. ஆமா ப்ரோ. மத்த கோர்ஸ் கேக்கும், இந்த அப்டேட் பிகினருக்கு கேட்காது. அப்சல்யூட் பிகினியர் தான் ப்ரோ. முதல் 3க்கு அப்புறமே அது கேக்குது ப்ரோ. ஓகேப்பா, அது என்ன சொன்னாங்க நீ பாத்துட்டு உடனே கூகுள் போட்டுறோம். ஓகேங்களா? அந்த இஷ்யூ మీకు சால்வ் பண்ணிடலாம். நான் இத பாத்துறேன் ப்ரோ. ஓகே ஓகே பாத்துக்கலாம். வேற யாருக்காவது பைத்தான் இன்ஸ்டாலேஷன்ல ப்ராப்ளம் இருக்கா? இன்ஸ்டாலேஷன் பண்ணா விஷுவல் ஸ்டுடியோ விசிசி ++ இன்ஸ்டால் பண்ணுமா? அந்த விசி ++ வந்து அதே ப்ரீ இன்ஸ்டால்ட் வந்துரும். நீங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது அது உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டால் ஆயிரும். சோ நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்ல. ஆஃப்டர்நூன் செஷன்ல வந்து இப்போ மார்னிங் செஷன்ல நடந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா அதுல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த மாதிரி டவுட்ஸ் கூட நீங்க கேட்கலாம். அப்புறம் ஜெனரல் டவுட்ஸும் கேட்கலாம் 2 to 4. இப்போ நம்மள ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதுல டவுட் இருந்தா எப்படி கேக்குறது? உங்ககிட்ட பர்சனலா மெயில் அனுப்பணுமா? இல்ல குரூப்லயே அந்த குரூப்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி கேட்கலாம். ஓகே. அந்த ப்ரோக்ராம் கோட் அனுப்பிடுங்க. என்ன வருது, நீங்க எதுக்காண்டி இந்த ப்ரோக்ராம் போட்டீங்க அதை சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகேங்களா? ஓகே. எல்லாருமே இந்த பைத்தான் அதெல்லாம் பைத்தான் அப்புறம் விஎஸ் கோட்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட் ரெக்கமெண்டட் அவ்வளவுதான், பட் நாட் மேண்டேட்ரி. நீங்க எந்த எடிட்டர்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ இந்த ஆன்லைன் எடிட்டர் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ரிப்பல் இப்போ யூஸ் பண்ணாங்கல்லவங்க இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் அந்த பை கேம் டெவலப் பண்றதுக்கு நீங்க லோக்கல் மிஷின்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்றது தான் பெட்டர். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். பட் பை கேம் டெவலப்மெண்ட்டுக்கு இது உங்களுக்கு யூஸ் பண்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? சரிங்க சார். வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க மார்னிங் நடத்த நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ஆஃப்டர்நூன் வச்சது காரணம் அதுதான். மார்னிங் நடத்துறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரும். ஓகேங்களா? அந்த டவுட் கிளியர் பண்றதுக்காக தான் மத்தியானம் தனி செஷன் வச்சிருக்கோம். இப்போ ஆக்சுவலா இப்போ டவுட் செஷன் இப்போ கேட்கறது என்னன்னா நடத்தினால டவுட் இருக்காங்க கேட்கறது. மத்தியானம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது எதுவும் என்ன ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர் பண்ணீங்க மத்தியானம். வாய்ஸ் கேட்கலையாப்பா? ஆமா ப்ரோ, ரொம்ப லோ. ஓகே ஓகே. இல்ல அதான் ஆக்சுவலா அந்த காலையில இப்போ நான் நடத்தி முடிச்சேன்னா இப்போ டவுட் கேட்கறது வந்து இப்போ நடத்துனதுல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு இப்போ நான் இருக்குல்ல இது மத்தியானம் எதுக்குன்னா நீங்க நடத்துனது வந்து ஆக்சுவலா இப்போ முடிஞ்ச அப்புறம் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். ஓகேங்களா? இதை விட சில ரியல் டைமா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்கவுண்டர் பண்ணுவீங்க. நீங்க அந்த ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்றதுக்காக தான் மத்தியானம் செஷன் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாம அந்த செஷன் கொஞ்சம் பார்த்து சோஃபிகா பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் விஷுவல் ஸ்டுடியோ விசி ++ இன்ஸ்டால் பண்ணுமா? நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும் போதே அது பேக்ரவுண்டில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ரன் டைம்னு சொல்லி இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? அது வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஏற்ற வேண்டியது வந்து பைத்தான் அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் விஎஸ் கோட் சப்ளைன் நிறைய இருக்குது. நாங்கள் விஎஸ் கோட் காட்டணும், அது ப்ரிஃபரபிள். அதனால் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ விசி ++ பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். டிப் வேணுமா? பிஐபி வந்து உங்களுக்கு வந்து
அந்த பைகேம் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு தேவை. பட் இப்போ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதான். ஆக்சுவலாக பைத்தான் இப்போ நீங்கள் ஸ்டேபிள் வெர்ஷன் டவுன்லோட் பண்ண எல்லாருக்குமே பிஏபி வந்து அதோட சேர்ந்தே வந்திருக்கும். ஓகேங்களா? சொல்லுங்க. சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஸ்டார்டர்ஸ்க்கு, அதாவது இப்போ நீ +1 +2 இப்போ தான் ப்ரோக்ராமிங் புதுசாக இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அதில் வந்து எரர்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக காட்டிடும். அவ்வளோதான். அதில் ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி, அதனால அது சொல்கிறோம். சப்ளைம் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுறது பைத்தான் ஷெல் ஆர் விஷுவல் ஸ்டுடியோ. பைத்தான் ஷெல் நான் நேற்றே சொன்னேன், அது எல்லாமே சிங்கிள் லைன் எக்ஸிக்யூஷன்ஸை ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? அது ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நார்மலாக விஷுவல் ஸ்டுடியோ கோடு, அப்புறம் அது ஆக்சுவலாக விஷுவல் ஸ்டுடியோ கிடையாது, விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஆக்சுவலாக ரெண்டு தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ். விஷுவல் ஸ்டுடியோன்றது ஐடிஇ, விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது டெக்ஸ்ட் எடிட்டர். நீங்கள் கோடை யூஸ் பண்ணுங்க, ஐடிஇ டவுன்லோட் பண்ணிடுறாங்க, தப்பு தேவை கூட உங்கள் நெட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடுறது. அப்புறம் பைத்தான் ஷெல்லில் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டரில் இப்போ நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, அவங்க ப்ரோக்ராம் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு அப்புறம் ரன் பண்ணாங்க, அப்போ தான் ரன் ஆச்சு. ஷெல்லில் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ட்ரு கொடுத்த உடனே அதை அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணி உடனே, அதனால் நீங்கள் அதில் வந்து மல்டிபிள் லைன்ஸை உங்களால் ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்புறம் 3 questions அவைலபிள். அதை இப்போ உடனே என்ன பார்த்து நாங்கள் இஷ்யூ ரிசர்வ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ உடனே பண்ணிடுறோம். ஹலோ அண்ணா. சொல்லுங்கள். இல்லை, பைத்தான் ஃபைல் நேமுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டானா சேவ் பண்ணுவோம்? ஏன்னா நேற்று அந்த சுந்தரன் நான் வந்து பைகேமை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சில எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லி அந்த கைசலா குரூப்பில் போட்டிருந்தாங்க. ஓகே. நான் அதை வந்து அந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக சும்மா ஒரு ஃபைல் நேம் வந்துச்சு import.pygame-னு, அதை அப்படியே சேவ் பண்ணேன். ஆனால் அப்படி பண்ணும்போது எனக்கு ரன் ஆகலை. import.pygame வந்து மாடியூல் இல்ல அப்படின்ற ஒரு ஃபைல் நேம்ல சேவ் ஆச்சு. இல்ல, அதை நீங்க மாத்தி இருக்கணும். ஏன்னா அது நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா import.pygame பாத்தீங்களா, எக்ஸ்டென்ஷன் வந்து ஆக்சுவலா py தான், pygame கிடையாது. இல்ல சாரி, நான் டாட்னு சொல்லிட்டேன். import.pygame.py தான் இருந்தது. ஆனா அப்படி போடும்போது எனக்கு வரல. அதுக்கப்புறம் அதை வந்து test.py நான் நேம் ரீநேம் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் வந்துச்சு. அது என்னன்னா, இல்ல அது ஆக்சுவலா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆக்சுவலா நீங்க ரன் பண்ற வந்து நீங்க அது VS கோட் தான் யூஸ் பண்ணீங்க. VS கோட் தான். ஓகே, அது எதுனாலும் ஓகே, அதான் டெர்மினல்னாலும் சரி VS கோட்னாலும் சரி, நீங்க அதை ரன் பண்ணும்போது அந்த நேம்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பைகேம் அந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா. நார்மலா நீங்க கமெண்ட்ஸ் நான் எதை அடிச்சாலும் சரி, ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா அது ரெண்டு தனித்தனி கமெண்டா எடுத்துக்கும். எல்லா டெர்மினலும் அதான் டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு ஃபைலில். ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம், எதனால வைக்கலாம். டாட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்பேஸ் இருந்தால் அப்போ அது வந்து இன்ஸ்டால் தனியாக ஒரு கமெண்ட், அப்புறம் pygame.py தனி கமெண்ட் அப்படி எடுத்துக்கும் அது. அதனால உங்களுக்கு யாராவது காட்டும். ஓகேங்களா? வேற ஏதாவது நேற்று யாராவது ட்ரை பண்ணும்போது எதுவும் ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர் பண்ணீங்களா? ஏன்னா நம்ம நேற்று மத்தியானம் தான் செஷன் வச்சிருந்தோம், டவுட் செஷன் ஒன்று வைக்கல. ப்ரோ இந்த மாதிரி நான் பைத்தான் ஒரு கோட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ நம்பர் கொடுக்குற மாதிரி வச்சிருந்தேன். இப்போ 10 கொடுத்து என்டர் அவுட்புட் வந்தோடனே அதுவே தானா க்ளோஸ் ஆயிடுது ப்ரோ. அவுட்புட் பார்க்க கூட முடியல. க்ளோஸ் ஆயிடுது. எதுல ரன் பண்ணீங்க? பைத்தான்ல தான் ப்ரோ. பைத்தான் 2.7 வெர்ஷன். 2.7 ஓகே. இல்ல ஐடிஎல் இல்லையா, இல்ல வேற டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணீங்களா எதுன்னு கேக்குறேன். இல்ல VS கோட்ல தான் டைப் பண்ணேன். ஓகே. VS கோட்ல டைப் பண்ணா கீழே வந்திருக்குமே டெர்மினல்ல. கீழே வந்துச்சு ப்ரோ. அது இல்லாம சேவ் பண்ணும்போது .py பைத்தான் ஃபைலா சேவ் பண்ணேன் ப்ரோ. ஓகே. அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணும்போது பைத்தான்ல தான் ஓபன் ஆகுது. நம்ம இன்புட் கொடுத்து என்டர் அடிச்ச உடனே ஆன்சர் வருது, அவுட்புட் வந்து அடுத்த செகண்டே க்ளோஸ் ஆயிடுது அதுவே. அதை மட்டும் ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்க மாதிரி பண்ணி ரூல் போட முடியுமா? அது என்ன பத்தி ரிசர்வ் பண்ணிடுறோம். சரிங்க போடுறேன் ப்ரோ. அதே மாதிரி இப்ப ரேண்டம் நம்பர் வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணனும், எப்படி ப்ரோகிராம் அடிக்கணும்? ரேண்டம் நம்பர் அது உங்களுக்கு கஷ்டம். ரேண்ட் தனி ஃபங்க்ஷன் இருக்கு உங்களுக்கு. அது உங்களுக்கு காட்டணும்னா ஓகே, அதை நான் குரூப்ல போட்டு விட்டுறவா? போட்டு ரேண்ட் ஃபங்க்ஷன் எப்படின்றத நான் குரூப்ல போட்டு விட்டுறேன், அதை பார்த்துங்க. ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை, ரேண்டு உள்ள வந்து நீங்க அதை ஒரு நம்பர் எடுத்துக்கோ, அதை ரேண்டமா மாற்றணும். அதை டாட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணி கொண்டு வரணும். சிம்பிள் தான். அது உங்களுக்கு நான் அந்த கோடை ஸ்னிப்பெட் போட்டு விட்டுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். வேற ஏதாவது இருக்கு? அப்புறம் ஆக்சுவலாக இன்னொன்று, இந்த ரேண்டம் மாதிரியான அந்த ரேண்டம் நம்பர் மாதிரியான இது எல்லாமே இதில் வந்து பைத்தான் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகேங்களா? பேசிக்ஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் தேடி பார்த்தா தான் உங்களோட கேம் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஐடியா நிறைய வரும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த பேசிக்ஸ் கண்டெஸ்ட் அது வரல. நான் இப்போ ஸ்னிப்போட் போட்டு விட்டுருவேன்.
பட் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தேடி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ அவர் வந்து இப்போ இங்கே இதை நடத்தாத கேட்டால் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெளியே இருந்து கேட்குறது நல்லது. ஓகேங்களா? பட் மாடியூல்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா நேற்று குரூப்பில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நாங்கள் வந்து நீங்கள் நடத்துறதுக்கு வெளியே இருந்து நாங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டார். அஃப்கோர்ஸ் கோடை யூஸ் பண்ணலாம். கோடு வந்து நீங்கள் லாஜிக் என்ன எப்படினாலும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் மாடியூல் வந்து பைகேம் மாடியூல் வச்சு தான் அந்த கேம் டெவலப் பண்ணணும். வேற ஒரு மாடியூல் தேர்ட் பார்ட்டி மாடியூல் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணக்கூடாது. பிஎஸ் கோடில் பைத்தான் எப்படி ஓப்பன் பண்ணணும், வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுங்க. அந்த லிங்க் ஆல்ரெடி கைசாலா குரூப்பில் போட்டிருக்கோமே. இப்போ பைத்தான் இன்ஸ்டாலேஷன் ஒன்று, அப்புறம் அந்த விஎஸ் கோடில் எப்படி ஓப்பன் பண்ணணும் அந்த வீடியோ இருக்குமே. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? நோ. ஓகே, இப்போ டவுட் இல்லாதவங்க இவன் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போதைக்கு அந்த குவியில் ஆக்சுவலாக 3 தான் வந்து சொன்னீங்க பார்த்தீங்களா. இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்கள் லோக்கலில் நீங்கள் பைத்தானை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ சொல்லிக் கொடுத்தது கொஞ்சம் உங்களை கம்ப்யூட்டரில் இல்லைன்னா அந்த ரிப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. அது அந்த குவி வந்து நாங்கள் இப்போ பேசி இந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் குரூப்பில் போட்டு விடுதோம். அதுக்கப்புறம் நீங்கள் குவியில் அந்த கோட் கட்டாக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே அதுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ப்ரோ இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிக்கலாமா ப்ரோ? இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிக்கிறோமா ப்ரோ? ஆமாம், பண்ணி ஆக்கலாம். டவுட் இல்லைன்னு நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிக்கலாம். இப்போ நீங்கள் எப்போ ட்ரை பண்ணலாம். இதுதான் பைகேம் சொல்லி தருவீங்களா? ஆமாப்பா. ஃபர்ஸ்ட் 3 days வந்து பைத்தான் பேசிக்ஸ், அடுத்த நெக்ஸ்ட் 3 days வந்து பைகேம். இப்போ நாளைக்கு ஒரு சின்ன இது மட்டும் இருக்கு, என்னன்னா பேக்கேஜஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அது ரெண்டும் நாளைக்கு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் பைகேம் பெற வேண்டியதான். ஓகேங்களா? ஹவு டு இன்ஸ்டால் பைகேம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிங்க் வந்து குரூப்பில் போட்டிருந்தோம். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் போட்டுருப்போம். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பைகேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இருக்கும். அந்த லிங்க் நாங்கள் திரும்ப வேணால் போட்டு விட்றோம் இப்போ. ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. ஓகே, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணால் ஏபிஐ எம்எஸ் வின்ஸ் டைம் டிஎன்எல்எஸ் மிஸ்ஸிங் கம்ப்யூட்டர். ஓகே, இது அப்படியே நீங்கள் குரூப் போகணுமா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை? ஏன்னா இப்போ இந்த சேட்டில் வந்து இது எரேஸ் ஆயிரும். செஷன் முடிஞ்சப்பறம் தான் நாங்கள் உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா இப்போ சேட்டில் இந்த நேம் இருக்காது. சோஃபிகா இந்த பைத்தான் யாராவது சொன்னீங்கல்ல, அதை அப்படியே குரூப்பில் போட்டுருங்க. ஓகேங்களா? கைசாலா குரூப்பில் போட்டுருங்க. நம்ம பேக்கேஜ் மட்டும் சொல்லி தருவீங்களா இல்லை நிறைய இருக்கா? இல்லை, நாங்கள் வந்து ஆக்சுவலாக பேக்கேஜஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணோம். அது நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு பேக்கேஜை எப்படி யூஸ் பண்ணணும் மட்டும் சொல்லிடுவோம். அப்புறம் தான் பைகேம் வந்து பைகேம் பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்ணணுன்றது அடுத்த செஷனில் வரும். ஃபஸ்ட்டு பேக்கேஜஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதோட யூசேஜ் அது மட்டும் தான் வரும். ஃபைல்ஸ் இண்டிவிஜுவலாக டவுன்லோட் பண்ணலாம் ப்ரோ. எஸ் பண்ணலாம். அது அந்த டிஎல்எல் ஃபைல்ஸ் அவங்க மிஸ் ஆகும்னு சொன்னது. நீங்கள் அந்த குரூப்பில் போட்டு விட்டீங்கன்னா அந்த டிஎல்எல் ஃபைலை பார்த்து அதுக்கு நாங்களே உங்களுக்கு லிங்க் கூட அனுப்பி விட்ருவோம். உங்களுக்கு அந்த லிங்க்ல போய் நீங்கள் டிஎல்எல் ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணவே போதும். ஓகே, டவுட்ஸ் இல்லாதவங்க இப்போ வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். லோக்கல் மிஷினில் பண்ணுங்கள். அந்த கோர்க்கட்டா இஷ்யூ ரிசால்வ் பண்ண உடனே நாங்கள் உங்களுக்கு திரும்ப அந்த குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? பட் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா இது இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அப்படின்னா பார்த்தோன்னே புரிய மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஒரு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது அப்புறம் கண்டிப்பாக மறந்துடுவாது. டிஎல்எல் என்னது? அது ஒரு டிபெண்டன்சி ஃபைல்ரா. அதாவது இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றனா அதுக்கு டிபெண்டன்சிஸ் நிறைய ஃபைல் இருக்கும். இது ஆக்சுவலாக டைனமிக் லிங்கர்னு வரும். இது அது ஃபைல்ஸ் தான், ஜஸ்ட் ஃபைல்ஸ் தான். நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது தேவைப்படும் அப்படின்னு சொல்லும். சில நாள் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடும். அந்த சாஃப்ட்வேரால் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா உங்கள்கிட்ட அது தனியாக கேட்கும், இந்த ஃபைல் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ரன் அண்ட் டீபக் பண்ண கிரியேட் launch.json ஃபைல் கிட்ட வருது. இல்லை, அது நீங்கள் எக்ஸ்டென்ஷன் இந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிடும். நீங்கள் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை.
பைத்தான் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் VS Code டவுன்லோட் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு எண்ட் வேல்யூ கொடுக்கலன்னா அதுக்கு பைத்தான்ல டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இது வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணணும்னு எதுவும் இல்லை இருக்குமா? ஆக்சுவலாக அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்து மூணு கிடையாது. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துட்டு நீங்க எண்ட் வேல்யூ கொடுக்கலன்னா நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்க? லிஸ்ட்லயா இல்லாட்டி நார்மலா? நீங்க ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணிருந்தீங்கன்னா அது எது வரைக்கும் எந்த இருக்கோ அது வரைக்கும் எடுக்கும். இல்லாட்டினா அது ஐ மீன் till the end வரை போகும் டிஃபால்ட்டா. அதாவது ஒன்றும் இல்லை, நீங்கள் சிங்கிள் பேராமீட்டர் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் ரேஞ்சுக்கு, அது டிஃபால்ட்டாகவே வந்து எண்ட் வேல்யூ தான். ஸ்டார்ட் வேல்யூ வந்து டிஃபால்ட் ஸ்டார்ட் வேல்யூ 0. ஓகேங்களா? ரேஞ்சுக்கு வந்து 0ல ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒரே ஒரு பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா அதுதான் எண்ட் வேல்யூ. 2 பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டார்ட், செகண்ட் உள்ள எண்டு. 3 பேராமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஸ்டார்ட், செகண்ட் எண்டு, தேர்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். நீங்கள் இப்போ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 2 கொடுத்தீங்கன்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது அப்படியே டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அந்த டிக்ரிமெண்ட்டுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, சப்போஸ் அங்கே டிக்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் வேல்யூ பெருசாக இருக்கணும், எண்டு வேல்யூ கம்மியாக இருக்கணும். ஏன்னா இப்போ 10லேருந்து 2 வரைக்கும் வரணும்னா நீங்கள் வந்து ரேஞ்ச் ஆஃப் 10 to -1 அப்படி கொடுத்தீங்கன்னா 10லேருந்து 2 வரைக்கும் அப்படியே 1 டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. Can you please tell me how to install Pygame? அந்த லிங்க்ஸ் ஆக்சுவலாக இப்போ சரி உங்களுக்கு திரும்ப வந்து போட்டு விட்ருவோமா? ஆக்சுவலி நீங்கள் குரூப்பை வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் நல்லது. ஏன்னா இப்போ அதில் ஃபாலோ பண்ணாலும் இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய வருது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு அது அந்த இன்ஸ்டாலேஷன் அப்போது எந்த பிரச்சனை வந்து அதை சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ திரும்ப ஒரு தடவை இன்ஸ்டாலேஷன் நாங்கள் அந்த லிங்க்ஸை போட்டு விட்றோம் குரூப்பில். அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்கும், ஒரு சைட்டில் அபவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த செஷன், அதாவது இந்த 6 days கோர்ஸுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும், அதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. டவுட்ஸ் இல்லாதவங்க கிளம்பலாம். ஓகே, இப்போ செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேறு எதாவது ஃபர்தர் டவுட்ஸ்? இப்போ ஜென்ரலாக இல்லை, ஃபர்தர் டவுட்ஸ்லாம் குவியில் எப்படி நம்ம கோர்ஸ் போகணும்? நேற்று பாலாஜி சொல்லியிருப்பாங்களே, அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் குவிக்குள்ளே நீங்கள் என்ரோல் பண்ணோடனே சைடில் கோர்சஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பைகேம்னு சர்ச் பண்ணால் போதும். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக கேம் டெவலப்மெண்ட் யூஸிங் பைகேம்னு ஒரு கோர்ஸ் வரும், அதை என்ரோல் பண்ணிக்கணும். VS Codeலையும் சேவ் பண்ணிட்டு தான் ரன் பண்ணணுமா? கண்டிப்பாக. அது நீங்கள் ஆக்சுவலாக அந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மேலே ரன் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிட்டு அதை ரன் பண்ணிடும். இல்லைனா நீங்கள் தனியாக சேவ் பண்ணிட்டு அதை ரன் பண்ணுற மாதிரி வரும். அந்த பைத்தான் போட்டு அந்த ஃபைலை ட்ராக் பண்ணி போட்டு வர மாதிரி வரும். இப்பயும் உங்களுக்கு நீங்கள் ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக சேவ் பண்ணி இருக்கணும், அது மேண்டேட்ரி. சேவ் பண்ணாமல் எதுவுமே ரன் பண்ண முடியாது. பைகேமுக்கு ரிலேட்டடாக அந்த வீடியோஸ் பார்த்ததும் என்ன பண்ணணும்? நீங்கள் ஆக்சுவலாக பைகேம் அந்த வீடியோஸில் பார்த்து அதில் அவங்க சொல்லிக் கொடுக்குறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெயின் டாஸ்க்கை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான். அதாவது மெயின் டாஸ்க் சொன்னல, நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த டாஸ்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைகேம் மாடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் பைத்தானில் ஒரு கேம் டெவலப் பண்ணி சப்மிஷன் பண்ணணும். சப்மிஷனுக்கு ஃபைல் நாங்கள் லாஸ்ட் 2 days முன்னாடி தான் நாங்கள் போடுவோம். ஓகேங்களா? அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கேம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் கேம் ஐடியா யோசிச்சு அதுக்கு கேம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஃபர்தர் டவுட்ஸ் உங்களுக்கு எதுவும் இருந்தால் நீங்கள் குரூப்பில் கேளுங்க. ஓகேங்களா? குரூப்பில் கேட்கும்போது யாராவது முன்னாடி அதே டவுட்டை கேட்டிருக்காங்களாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவங்க கேட்டாங்கன்னா அதே சேம் டவுட்டை ரிப்பீட் பண்ணாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன். அதனால் உங்கள் லிங்க்ஸுக்கு நிறைய பேர் நாங்கள் போட்ட அப்டேட்ஸ் வந்து கிடைக்காம போயிடுது. ஸோ சேம் டவுட்டை ரிப்பீட் பண்ணாதீங்க. அப்புறம் ஓகே அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் போடாதீங்க. அந்த மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் போட்ட அனௌன்ஸ்மெண்ட்டில் கமெண்ட்ஸ்லேயே போய் அதை போடுங்க. ஓகே, அந்த ரெஸ்பான்ஸ் போடுங்க. நீங்கள் பார்த்துட்டீங்கன்றது அப்படியே தெரிவிச்சாலே போதும். பாய்.